Hello friends, welcome to Sudar Vlogs and Recipes. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப 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 நன்றி. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வீட்டிலையே சிம்பிளாக ஒரு பீஸா பண்ணோம். கூடவே நம்ம கார்டனில் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மிதமான சூடு உள்ள தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம விரலை உள்ளே விட்டு பார்த்தா லைட்டாக சூடு தெரியணும். ரொம்ப சூடு இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தண்ணியில் முழுசும் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 45 ரூபா, 25 கிராம் இருக்குது இதில் ஸோ நான் இன்றைக்கி 3 கப்பு போல் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு இதில் உள்ள பாதி ஈஸ்ட்டு கலந்துக்கிட்டால் சரியாக இருக்கும். ஒருவேளை நம்ம கடையில் வாங்கின ஈஸ்ட்டு இதை விட அதிகமான அளவு இருக்குது அப்படின்னா மெஷர்மெண்ட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு கலந்துக்கிறேன். ஈஸ்ட்டை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க. ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஆல்ரெடி கரைச்சிருக்கிற சர்க்கரையை சாப்பிட்டுட்டு வளரும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் கழித்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளக்க நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். ஸோ சமையல் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நல்லா நுரையாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம மைதா மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ ஈஸ்ட்டை நம்ம மைதாவில் கலந்துக்கிட்டு மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 3 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 1.5 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணியையும் இப்போ இதில் கலந்துக்கிட்டோம். இப்போ கலந்துக்கிட்டதுக்கப்புறமா இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா பிணைய பார்த்திங்கன்னா சரியாயிடும். ஸோ மாவை லைட்டாக இழுத்து பிணையணும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம பிணையும் போதே பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி மடிச்சு விட்டு பிணையும் போது பார்த்திங்கன்னா பீஸாவோட அந்த க்ரஸ்ட்டு சாஃப்டாக வரும். ஸோ லைட்டாக இப்படி மடக்கி நீங்கள் மடிச்சு விட்டு பிணையணும் மாவை. அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டான பீஸா க்ரஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ பீஸாவுக்கு மாவு தயார் பண்ணியாச்சு. இதில் மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக தடவி வச்சுட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த 2 மணி நேரத்துக்குள்ளக்க நம்ம டெரஸ் கார்டனில் போய் அப்டேட் என்னங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா புதுசாக கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இது ஸ்பைசஸ் பிளான்ட். ஸோ இது நம்ம பிரியாணி மசாலா இருக்கும் இல்லையா, அந்த வாசனை வருது. இது லைட்டாக கசக்கி நம்ம நுகர்ந்து பார்த்தாலே பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா பொருள் வாசனை வருது. ஸோ இது ஸ்பைசஸ் பிளான்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு. இது நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த பிளான்ட்டு, நம்ம கார்டனில் வைக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருந்த பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இது ஈசிஆரில் உள்ள நர்சரியில் வாங்கினேன். ஸோ விலை பார்த்திங்கன்னா ஒரு 220 ரூபாய். இது கொஞ்சம் அதிகம்தான், பட் ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பிளான்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா வாங்கும் போதே நிறைய காய்கள் இருந்தது. அடுத்தது கொஞ்சம் ரோஸ் வாங்கினோம். ஒரு 3 ரோஸ் போல் வாங்கினோம். ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். இது ஒரு 75 ரூபாய்க்கு வாங்கினோம். வாங்கும் போது இதில் பார்த்திங்கன்னா முட்டுக்கள் இருந்தது. ஒரு 4-5 முட்டுக்களோடையே நாங்கள் வாங்கினோம். ஸோ வாங்கின 3 ரோஸுமே பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் ரோஸ் தான். ஸோ இது ஒரு ரெட் ரோஸு. ஸோ மொத்தமாக 3 ரோஸ் வாங்கினோம். 3மே ரெட் கலர் ரோஸ் தான். ஸோ அது பூத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப பெரிய பெரிய பூவாக பூத்திருந்தது. இதுவும் ஈஸியாக உள்ள நர்சரியில் தான் நாங்கள் வாங்கினோம். பெரிய ரோஸோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாய். சின்னது 75, பெருசு 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் பிளான்ட்டு.
இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் டீ குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும்னு சொன்னாங்க கார்டனில் வைக்கும்போது. ஸோ அதனால் வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துளசி, பெப்பர்மெண்ட் துளசின்னு சொன்னாங்க. இது ஒன்று வாயில் போட்டாலே பார்த்திங்கன்னா அந்த பெப்பர்மெண்ட்டோட ஃப்ளேவர் வந்து வருது. ஸோ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு துளசி இருக்குது, பட் அது வேறு துளசி, இது வேறு துளசி, அதனால் வாங்கினோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது காந்தாரி மிளகாய் சொல்லுவாங்க. இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ஓரளவு காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. வாங்கும் போதே காய்கள் இருந்தது, அது எல்லாத்தையும் நாங்கள் பறிச்சிட்டோம். இப்போ வந்து புதுசாக இலைகள் விட்டு காய்கள் பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2 மிளகாய் வாங்கினோம். ஒன்று வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்லேயே வச்சுருக்குறோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ தான் திரும்ப இலைகள் விட்டு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தது வெற்றலை கொடி வந்து ஒன்று வாங்கினோம். ஸோ பார்க்க டல்லாக தான் இருக்குது, பிடிச்சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வெற்றிலை கொடி வாங்கினோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரி ட்ரேலையே கொஞ்சம் செடிகள் வந்து போட்டு விட்டுருந்தோம். இது வந்து செடி அவரை. ஸோ அதை வந்து மாற்றி இங்கே க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம லெமன் பிளான்ட்டு ஏற்கனவே நம்ம டெரஸ் கார்டன் டூரில் பார்த்தோம் இல்லையா, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்கினதுலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாமல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய இலைகள் வந்து இந்த மாதிரி பாதி இலைகளாக கடிச்சு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இலைகள் குலக்க ஒளிஞ்சு இந்த கேட்டர்பில்லர் இருக்குது இல்லையா, இது இலைகளெல்லாம் இந்த புது விருந்தாளி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் டெரஸ் கார்டன்லேயே நீங்கள் ஒருவேளை லெமன் பிளான்ட்டோ இல்லை டேபிள் ஆரஞ்சு இந்த மாதிரியா செடிகள் வச்சுருந்தா பாருங்கள், இந்த கேட்டர்பில்லர் வந்து உள்ளே வந்து இருக்கும். இந்த கேட்டர்பில்லருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த லெமன், ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் வந்து இருப்பாங்க. நம்ம பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டுட்டு போயிடும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டர்பில்லர் வந்துடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தூரம் போட்டாச்சு, தூரம் போட பாவமாக தான் இருக்குது, பட் நம்மளும் பாவம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா செடி, அது பூச்சி வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டோம். ஸோ இப்போ புதுசாக திரும்ப தளிர் எடுத்து திரும்ப வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஓரளவுக்குள்ள டெரஸ் கார்டன் அப்டேட் சொல்லிவிட்டு ஸோ ஓவரால் கார்டன் காட்டுறேன். மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இப்போவும் இன்னும் கொஞ்சம் நல்லா பூத்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஓவரால் கார்டன் அப்டேட் இது தான். ஸோ வெண்டை செடிகள், முள்ளங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு அறுவடை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மல்லிகைப்பூவும் ஜாதி மல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி பூக்கள் வந்து நல்லா நமக்கு பூத்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தக்காளி செடி காட்டுறேன் பாருங்கள். தக்காளி வந்து நல்லா இப்போது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, சின்னதாக காய்கள் நிறைய இருக்குது தக்காளி செடியில். ஸோ மிளகாய் செடி பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா நிறைய வந்துருச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நிறைய பூக்கள் இருக்குது மிளகாய் செடியிலையும். ஸோ அவ்வளோதாங்க டெரஸ் கார்டன் அப்டேட். ஸோ புதுசாக வைத்த செடிகள் பற்றினதெல்லாம் காமிச்சாச்சு. ஸோ கீரையெல்லாம் அறுவடை பண்ணதுனால அந்த பேக் வந்து எம்டியாக இருக்குது. அடுத்தது வேறு ஏதாவது பயிர் செய்யணும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம பீஸாவுக்கு தேவையான காய்கள் வந்து வெட்டி வச்சிடலாம். ஸோ வெங்காயம், குடை மிளகாய், அப்புறம் வந்து மஷ்ரூம் கட் பண்ணிடலான்னு கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணும்போதே ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பீஸா மேலே வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் அதை லைட்டாக கழுவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரால் லைட்டாக துடைச்சிக்கலாம். துடைச்சதுக்கப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம சீஸ் வந்து துருவி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 2 சீஸ் யூஸ் பண்ணுறேன். செடார் சீஸ் அண்ட் மொசரலா சீஸ் 2 சீஸு யூஸ் பண்ணுறேன். மொசரலா சீஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே பீஸாவுக்கு போதும். ஆனால் என்கிட்ட செடார் சீஸ் இருக்கிறதுனால அதையும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செடார் சீஸ் பார்த்திங்கன்னா நான் மில்கி மிஸ்டோட பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 175 ரூபா. மொசரலா சீஸ் பார்த்திங்கன்னா இது 140 ரூபா வரும். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி பிளாக்ஸாக வாங்கியிருக்கிறதுனால அதை துருவி எடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா துருவின சீஸாகவே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீஸாக்குரிய காய்கள் வந்து வெட்டி வச்சாச்சு. ஸோ நம்ம பீஸா மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பீஸாவுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லைட்டாக பீஸா மாவை இன்னொரு தடவை மடித்து விட்டுட்டு நம்ம பீஸாவுக்கு விரிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி மாவை 2ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ 2 பீஸாவாக பண்ண போகிறேன். ஸோ மாவை 2ஆக பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி போடுற இது இருக்கும் இல்லையா, கட்டை இருக்கும் இல்லையா, அதிலே வந்து லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு 2வது வந்து நம்ம அந்த பீஸாக்குரிய பேனில் வந்து மாற்றிடலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா பீஸா பேன் இல்லை, நான் கேக் பேன் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த கேக் பேன்லேயே வந்து நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மாவு வந்து இப்படி லைட்டாக விரல்களால் நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ மாவை வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு அதை லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீஸா சாஸ் இல்லை, நான் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டொமேட்டோ சாஸில் ஒரு 2 பல் பூண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மேஷர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக நீங்கள் பூண்டை வந்து நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இதோடையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் வந்து சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நம்ம வீட்டில் இட்டாலியன் சீசனிங் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2-3 மிளகை வந்து க்ரஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீஸா மேலே தடவிக்கலாம். பீஸா சாஸ் வந்து பீஸாவில் தடவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு பீஸாவை குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம பீஸா சாஸ் இதில் சேர்த்துக்கலாம். பீஸா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸ், மொசரலா சீஸ் அண்ட் செடார் சீஸ் அது 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மேலவே கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், குடை மிளகாய், அப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக சீஸ் இன்னும் கலந்துக்கோங்க. ஸோ நம்ம பீஸா வந்து நல்லா சீஸ் நிறையா போடும்போது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நல்லா ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பீஸாவை ஓவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட OTG யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பேக்கிங்க்கு. ஸோ இந்த பேக்கிங் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து ஒரு காஃபி எடுத்துடலாம். ஸோ காஃபி குடிக்கிறதுக்குள்ளக்க பேக் பண்ணி பீஸா ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பீஸா பேக் ஆகி ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ மஷ்ரூம் சீஸ் பீஸா ரெடி ஆகிடுச்சு வீட்டிலையே சூப்பராக. ஸோ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா சீஸியாக வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி மொசரலா சீஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சீஸி பீஸா நமக்கு கிடைக்கும். ஒரு பீஸா நான் கேக் பேனில் பேக் பண்ணேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் பேனில் வச்சு பேக் பண்ணேன். ஸோ அந்த பீஸாவும் பார்த்திங்கன்னா நல்லா சீஸியாக வந்திருக்கு. ஸோ நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் பண்ண சாதமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீதம் இருக்குது. ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து இட்லி பண்ணிடலாம், தேங்காய் சட்னி பண்ணிடலான்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ஸோ இட்லி மாவு பார்த்திங்கன்னா காலையிலே அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கடையிலலாம் மாவெல்லாம் வாங்க மாட்டோம். வீட்லேயே வந்து மாவு அரைச்சிடுவோம். கடையில் வாங்குகிற காசுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே அரைக்கும்போது நமக்கு ஒரு நாள் மட்டும் இல்லாமல் கூட 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும் நமக்கு மாவு வரும். ஸோ இப்போ இட்லிக்கு ரெடி பண்ணுறதுக்காக பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இட்லி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி கொஞ்சம் பேனில் ஒட்டாமல் வரும். நம்ம இட்லி தட்டில் வந்து ஒட்டாது. இப்போ இட்லி மாவு வந்து ஊற்றியாச்சு. சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டால் நம்ம நைட்டு டின்னருக்குரிய வேலை வந்து முடியும். ஸோ நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இட்லி மாவும் பார்த்திங்கன்னா இட்லி குக்கரில் வச்சாச்சு. ஸோ ரெடி ஆகிடும். இன்னொரு 7 நிமிஷத்தில் நம்ம இட்லி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சது. ஸோ நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா இட்லி சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம கிச்சனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே முடிஞ்சது. ஸோ இதுதான் என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.